ஒருத்தர் ரொம்ப நக்கலா சூரி சாரோட போஸ்ட்டுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துருச்சான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு சூரி சார் வந்துட்டு ரொம்ப மெச்சோர்டா ரொம்ப அழகா வந்துட்டு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. என்னன்னா, திண்ணையில இல்ல நண்பா, பல நாட்களும் இரவுகளும் ரோட்ல தான் இருந்தவன் நான். அந்த பாதைகள் தான் எனக்கு வாழ்க்கையின் உண்மையும் மதிப்பையும் கற்றுத்தந்தது. நீயும் உன் வளர்ச்சியில் நம்பிக்கை வைத்து முன்னேறினா வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் அப்படின்னு அழகா வந்துட்டு சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அவர் என்னதான் நக்கலா பேசினாலும் நம்ம சூரி சார் வந்துட்டு நீயும் வாழ்க்கையில கண்டிப்பா நீ வெற்றியை தேடி ஓடினா நீ உன் வாழ்க்கையில வந்துட்டு சக்சஸ் அடைவ அப்படிங்கிற மாதிரி சூரி சார் அவ்வளோ அழகா சொல்லியிருந்தாரு. எந்த வகையிலுமே அவங்கள ஹர்ட் பண்ணாம உனக்கும் மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்மள என்னதான் ஒருத்தர் நக்கல் கேலி பண்ணாலுமே அவங்களுக்கு நம்ம வந்துட்டு லைக் உதாரணமாகவும் நம்ம ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் நம்பிக்கை கொடுப்போமே அப்படின்ற மாதிரி அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ இது பார்க்கும்போது நீங்கள் ஒரு சம மனிதர்யா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு சூரி சாரோட ஃபேமிலியில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்ன விசேஷமாக இருந்தாலும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து இந்த கம்பி மத்தாப்பு வைக்கிறது அது பார்க்கும்போது ஐயோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இல்லையேப்பா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. என்னன்னா சூரிய சார் வீட்டில் 40 பேர் இருக்காங்க. என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க 6 பேர். எங்கள் வீட்டில் 40 பேர் எல்லாருமே நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். எல்லா விசேஷத்தையும் நாங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே சமையல் தான். எந்த வகையிலுமே வந்துட்டு அந்த பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்தில் இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சூரிய சார் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் ராம் டைரக்ஷனில் 2023